தாய்மணி தாய்மணி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் கிட சொல்லுது ஜெயஹிந்த். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான இண்டிபெண்டன்ஸ் டே வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதாவது உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 6 இமேஜை ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டெலாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எப்படி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உங்களோட குரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ரிமூவ் பிஜி அப்படின்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணணும். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ரிமூவ் பிஜி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணால் இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருது. ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஒரே ஒரு ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறேன் உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை இப்போ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட இமேஜ் அதாவது நான் எடிட் பண்ண போகிறேன் என்னோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை கூட எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜை டச் பண்ணதுக்கப்புறம் அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி அதுவே வேறு லெவலில் நமக்கு பேக்ரவுண்ட்லாம் கிளியராக வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது வந்து எவ்வளோ வேகமாக கட் பண்ணி கொடுக்குமோ ஸோ கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ என்னது ஸ்லோவாக இருக்கிறதுனால தான் விட்டு லேட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுவே லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இது வந்து ஃபுல்லாக லோட் ஆகி முடிக்கிற வரை நீங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணாலே போதும், வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இந்த கீழே இருக்க டவுன்லோட் ஐக்கானை கொடுத்து இந்த பிஎன்ஜியை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 6 இமேஜாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம ஈஸியாக முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்புட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நான் கொடுத்துருக்க ப்ரீசரை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்புட் பண்ணி அந்த ஆப் இருக்குது பதிலாக அந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் ஒரே ஒரு ப்ரீசர் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசரை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் எந்தெந்த இடத்துல உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும்னா இந்த குரூப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டுக்கு பதிலாக உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ண இப்போ நான் லைவாகவே பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் இப்போ நாம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது இப்போ பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி ஒரு 6 இமேஜை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இமேஜ் கூட செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் அந்த இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும், அதுவே எஃபெக்டாக அந்த லிரிக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதுக்கு அடுத்தது ஸோ அந்த குரூப் கீழே அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் மறுபடியும் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற அடுத்த இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக 6 இமேஜ் அந்த 6 பேக்ரவுண்ட் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த 6 பேக்ரவுண்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட இமேஜ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும், ரொம்ப ஈஸியாக அதில் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ இதே மாதிரி அடுத்து இந்த இடத்துல ஸோ இதுலேயும் கரெக்டாக அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுலேயும் கரெக்டாக அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் கூட எடுத்து இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் பர்ஃபெக்டாக வந்து அதில் ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி நான் எங்கெங்கெல்லாம் அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கணும் ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வரிசையாக அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக ஆட் பண்ணிட்டே போனதுக்கப்புறம் வீடியோட லாஸ்ட் வரை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நாம் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு சில பிஎன்ஜிலாம் ஆட் பண்ணணும். ஸோ அந்த பிஎன்ஜிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். அதோட சேர்த்து கொடுத்தா ப்ரீசெட் வந்து உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதனால தான் நான் வந்து அதை தனியாகவே கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் வரை அந்த வீடியோட லாஸ்ட் வரை நான் எத்தனை அந்த பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கணும் அது வரை எல்லாத்தையுமே லைவாகவே உங்களுக்கு மாற்றி காமிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே மாற்றி முடிச்சதுக்கப்புறம் இதில் அங்கங்கே அதாவது நீங்கள் இந்த சாங்கை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கங்கே இந்த லிரிக்ஸ் இல்லாத இடத்துல இந்த பிஜிஎம் மட்டும் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 4.8 செகண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக அந்த 4.8 செகண்ட் அந்த பீட் மார்க்கில் வச்சுட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு பிஎன்ஜி ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதாவது 2 பிஎன்ஜி உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பிஎன்ஜியில் ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த இந்தியா மாதிரி ஒரு பிஎன்ஜி இருக்குது அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை கரெக்டாக அடுத்த பீட் மார்க்குள்ள ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த 2 இருக்க சிம்பிளை கொடுத்து ஃபஸ்ட்டு இதை இழுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா அப்படியே டச் பண்ணி நம்மளோட ஃபேஸுக்கு மேலே கொண்டுட்டு போய் இந்த ஸ்பேஸ் இருக்குது பதிலாக அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த லேயரை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி நம்மளோட இமேஜ் பிஎன்ஜி இருக்குது பதிலாக அதுக்கு கீழே கொண்டு வந்து வச்சிங்கன்னா நம்மளோட இமேஜுக்கு பேக்கில் அந்த இந்தியா வந்து இருக்க மாதிரி வந்துடும். ஸோ இப்போ ஈஸியாக ஃபஸ்ட்டில் நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சாச்சா. இதே மாதிரி அடுத்த லாஸ்ட்டில் ஒரு இடத்துல லிரிக்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கா. ஸோ இந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங்கில் போயிட்டு அதே மாதிரி கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் இந்த ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்ற அந்த டெக்ஸ்ட் இருக்குது பதிலாக அதை ஆட் பண்ணி இதை வந்து வீடியோவுக்கு மேலே கொண்டுட்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் கரெக்டாக அந்த வீடியோட லாஸ்ட் வர அந்த பீட் மார்க்கலோ
மட்டும் இழுத்துட்டு இதையும் கரெக்டாக நம்மளோட இமேஜுக்கு கீழே கொண்டுட்டு வரணும். ஸோ அதனால் அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த நம்மளோட இமேஜ் பிஎன்ஜி கீழே மட்டும் கொண்டு வந்தாலே போதும், வேறு லெவலில் இதுவும் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இல்லை நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.